நம்ம ஊருக்கு என்னதான் ஆச்சு? வணக்கம் வாக்காளர் பெருமக்களே. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 6 months ஆஃப் கோலிவுட். ஏன்னா 2024 மாதிரி ஒரு மோசமான வருஷத்தை தமிழ் சினிமா இதுக்கு முன்னாடி பார்த்துருக்குமான்னு எனக்கு தெரியலை. ஆனால் ஒருத்தன் வந்தான் சார், கேப்டன் மில்லர்னு ஒருத்தர் வந்தான் பொங்கலுக்கு. சாம்பிராணி பொறதுக்கு வந்தா வியாபாரம் நல்லா நடக்கும்னா சரி ஊதுறான்னு கூட்டிட்டா சார். அவன் ஆரம்பிச்சு விட்டு போனது. அதுக்கப்புறம் தமிழ் சினிமாவே படுத்துருச்சு. ஆள் இல்லாம பக்கத்து ஸ்டேட் படம்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. ஏற்கனவே ரிலீஸ் ஆன படத்தெல்லாம் திருப்பி போட்டு பாக்குற அளவுக்கு கேடிவி மாதிரி ஆயிடுச்சு சார் தமிழ்நாட்டு தியேட்டர்ஸ்லாம். அந்த அளவுக்கு மிகவும் ஒர்ஸ்டான திரைப்படங்கள் ஃபர்ஸ்ட் 6 monthsல தமிழ் சினிமால வந்திருக்கு. எந்த ஒரு பெரிய ஹீரோனாலையுமே தமிழ் சினிமாவை வந்து பவுன்ஸ் பேக் பண்ணி கொண்டு வர முடியுமா அப்படின்ற அளவுக்கு யாருமே எந்த அளவுக்கு படமே கொடுக்கல. கிட்டத்தட்ட ஒரு 180 படத்துக்கிட்ட ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப் டு ஜூன், இப்போ ஜூலைல இந்த வீடியோ ரிலீஸ் ஆகும். அப் டு ஜூன் வந்து ஒரு 180 படம் ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்றாங்க. அதுல விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு 7-8 படங்கள் தான் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அந்த 7-8 படத்துலயுமே வந்து ஒரு 5 படம் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மீதி இருக்கிற ஒரு 3-4 படம் வந்து ஓகே, அதுவே அப்ப நம்மளுக்கு கிடைச்சா போதுண்டா அப்படின்ற அளவுக்கு நம்மளுக்கு தமிழ் சினிமா நம்மளை தள்ளிருச்சு அப்படின்றதுதான் நம்ம ஒத்துக்க வேண்டிய ஒரு நிதர்சனமான உண்மை. ஸோ எனக்கு பிடிச்ச ஒரு 7-8 படங்களோட லிஸ்ட்டை தான் நான் எடுத்துட்டு இருந்திருக்கேன். ஸோ உங்களுக்கு என்னெல்லாம் படமும் இந்த வருஷம் பிடிச்சிருந்துச்சு, அதே மாதிரி உங்களை இந்த வருஷம் ரொம்ப சோதிச்ச படம் எது அப்படின்றதையும் இந்த கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. ஆரம்பமே அசிங்கமா இருந்துச்சுன்னா அது வந்து தொடர்ந்து அப்படித்தான் போகுன்றதுக்கு உதாரணமா ஜனவரி மாசமே கேப்டன் மில்லர், அயலான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பெரிய படம் நம்மளை வச்சு குத்துன்னு குத்தி அனுப்பி விட்டாலும் மெரி கிறிஸ்மஸை சொல்லாதீங்க, அது வந்து ஒரு நல்ல படம் அது. பட் ஹிந்தி படம், நான் தமிழ் சினிமாவை பத்தி மட்டும் பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஜனவரி மாசம் நம்மளை அந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தினதுக்கு அப்புறம் நம்ம வந்து பிப்ரவரி மாசம் இந்த வருஷத்துலயே முதல் முறையா நான் ரசிச்சு பார்த்த ஒரு படம் அப்படின்னா அது ப்ளூ ஸ்டார் தான். படத்துல ஒரு சில குறைகள் இருந்தாலுமே வந்து ஓவராலா ஒரு காஸ்டிங்கா வேற லெவல்ல எல்லாருமே பக்காவான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தனால தியேட்டர்ல ரொம்ப ரசிச்சு பார்த்தேன். இந்த வருஷத்தோட முதல் படம் வந்து ப்ளூ ஸ்டார். ஒரு சில பேருக்கு அது பிடிக்காம இருக்கலாம், பட் ஃபர்ஸ்ட் எவர் டைம் நான் வந்து சாந்தனு பாக்யராஜே ரசிச்சிருக்கேன்னா பாருங்களேன். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து பிருத்திவி, நம்ம பழைய ஆக்டர், அவர் பேர் என்ன, பாண்டியராஜன் சாரோட பையன் வந்து திருப்பி நடிக்க வந்திருந்தாரு. படத்துல இருக்க எல்லா கேரக்டரோட அவர் வேற லெவல் பண்ணியிருந்தாரு. ஸோ ப்ளூ ஸ்டார் தான் வந்து இந்த வருஷத்தோட முதல் ரசிக்கும்படியே வந்த படம். அதுக்கப்புறம் ஒரு பெரிய டிராட், மறுபடியும் ஒரு வறண்ட காந்த விளைநிலமா இருந்துச்சு நம்ம தமிழ் சினிமா. அதுக்கப்புறம் ஒரு படம் வந்துச்சு, நம்ம எல்லாம் ரொம்ப பாவம் பண்ணிட்டோம். அந்த படத்தை கொண்டாடாம விட்டு அந்த படத்தை வந்து நம்ம ஹிட் ஆக்கி வேற லெவல்ல பண்ணி வந்திருக்கணும். அதே மலையாளத்துல வந்திருந்தா இன்னும் தூக்கி வச்சு ஆஹா ஓஹோன்னு போஸ்ட் போட்டிருப்பாங்க. ஜே பேபின்னு ஒரு படம், அந்த படத்துக்காக வந்து ஆஸ்கர் கொடுறா ட்ரம்ப் அப்படின்னு சொல்லிட்டு ஊர்வசி மேடம்க்கு வந்து நம்ம வந்து ஒரு ஆஸ்கர் அவார்டே கொடுக்கலாம். அதை வந்து நானும் ஃபர்ஸ்ட் என்ன படம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ரெக்கமெண்ட் பண்ணாங்களேன்னு சொல்லிட்டு ஓடிடிக்கு வந்ததுக்கப்புறம் நான் பார்த்தேன், ஐயோ இதை போய் தியேட்டர்ல மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்ற அளவுக்கு ஒருத்தவங்களோட பர்ஃபார்மன்ஸும் அந்த மாதிரி ஒர்த்து வருமா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அந்த படத்தை கொண்டாடாம விட்டதுக்காக நீங்க எல்லாருமே வெட்கப்படணும். ஸோ யாரெல்லாம் அந்த படம் பார்க்கல, தயவுசெய்து அமேசான் பிரைம்ல இருக்கு, போய் பாருங்க. பார்த்துட்டு வந்து மறுபடியும் இதே வீடியோல படம் எப்படி இருந்துச்சுன்றத கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் மீ லேட்டர். ஜே பேபி. அதுக்கப்புறம் சத்தமே இல்லாம ஒரு படம், செம்மையா ஒரு படம் வந்துச்சு, ஃபீல் குட்டா இருந்துச்சு. சிவகார்த்திகேயன் வந்து என்னதான் கிரிஞ்சான படங்கள் நடிச்சாலுமே அவரோட ப்ரொடக்ஷன்ல செம்மையான ஒரு படம் வந்துச்சு. ரொம்ப கம்மி பட்ஜெட் தான், குரங்கு பெடல் அப்படின்னு ஒரு படம். அவர் 4 சின்ன பசங்களை வச்சு லாஸ்டா பசங்க படத்துல ஒரு ஹோல்சமா சின்ன பசங்களை வச்சு நம்ம பார்த்தது. இந்த படத்துல வந்து சூப்பரா இருந்துச்சு. தயவுசெய்து குரங்கு பெடல் பாருங்க, அதுவும் அமேசான் பிரைம்ல தான் இருக்கு. தியேட்டர்ல மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா பாருங்க. அதுல வந்து நம்ம காளி வெங்கட், அதுக்கப்புறம் அந்த சின்ன பசங்க எல்லாருமே சூப்பரா நடிச்சிருப்பாங்க. நக்கலைட்ஸ் டீம் வச்சு எடுத்த ஒரு யூடியூப் வீடியோ மாதிரி தான் இருக்கும், ஆனா உள்ள இருக்கிற ஸ்டோரி வந்து தரமா இருக்கும். தயவு செய்து குரங்கு பெடல் போய் பாருங்க. அதுக்கப்புறம் இப்ப ரீசெண்டா வந்து ரசவாதின்னு ஒரு படம் பார்த்தேன், அர்ஜுன் தாஸ் படம். வாழ்க்கையில முதல் முறையா வந்து தமிழ் படத்துக்கே வந்து நான் வந்து சப்டைட்டில் பாக்குற மாதிரி ஆக்கிட்டாரு நம்ம அர்ஜுன் தாஸ். நான் இது வந்து ஒரு பாடி ஷேமிங்கா அவரோட வாய்ஸ் ஷேமிங்கா எதுவும் பண்ணல. பட் அவர் வந்து டப்பிங் பண்ணும்போது டீம் வந்து அவரோட பேஸ வந்து ஏதாச்சும் கொஞ்சம் குறைச்சு ஏதாச்சும் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா ஒரு சிலது வந்து அவர் என்ன சொல்றாருன்னே புரிய மாட்டேங்குது, கொஞ்சம் இறைச்சலா இருக்கு. அதனால கொஞ்சம்
லிஸ்ட் அங்க பார்த்து சொல்லணும். அதனால கொஞ்சம் அர்ஜுன் தாஸை வச்சு படம் எடுக்கிறவங்க அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். ஆக்சுவலா படத்துல வந்து அர்ஜுன் தாஸ் சூப்பரா நடிச்சிருந்தாரு. வில்லன் கேரக்டர்ல ஒருத்தர் நடிச்சிருந்தாரு, அவரும் சூப்பரா நடிச்சிருந்தாரு. படத்தோட கதை வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அங்கங்க லேக் இருந்தாலும் படம் ரொம்ப இருந்துச்சு. இன்னொன்னு என்ன, ஹீரோயின் தானியா வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்களை ஸ்கிரீன்ல பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஸோ ரசவாதி ஒரு 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 நைஸான வாட்சா இருந்துச்சு. வேற வழி இல்லை, இந்த மாதிரி படம் வந்தாலே போதுன்ற நிலைமையில இருக்கும். அதனால ரசவாதி நல்லா இருந்துச்சு. நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்கு, போய் பாருங்க. அதுக்கப்புறம் அதே லிஸ்ட்ல தான் திருப்பி கருடன். சர்ப்ரைஸ் ஆயிட்டேன் நானு. ஏன்னா ஒரு சில காமெடியன்ஸ்லாம் இருக்கானுங்க, யார மென்டாரா வச்சுக்கிட்டு இருக்கானுங்களோ என்னவோ, என்ன கன்றாவியோ தெரியல. ஆனா செலக்ட் பண்ற ஸ்கிரிப்ட் எல்லாமே கன்றாவியா இருக்கும். ஸோ இவர் ஒரு காமெடியா இருந்து ஹீரோவா ஸ்விட்ச் ஆகும்னு நினைச்சதுக்கு தரமான ஸ்கிரிப்டா செலக்ட் பண்ணியிருந்தாரு. பட் ஸ்டோரி வந்து ஒரு ஆவரேஜான எப்பயும் நம்ம பார்த்த ஸ்டோரி தான். ஆனா சசிகுமாரோட ஒரு பவர் பேக்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ், சூரியோட பர்ஃபார்மன்ஸ்க்காகவே கருடன் வந்து நம்மளை ஹூக் வாட்சா வச்சிருந்துச்சு. அதனால கருடன் லிஸ்ட்ல வருது. அடுத்ததா சொல்ல போற படமும் வந்து ஆவரேஜான படம் தான். பட் ஸ்டில் நம்ம அந்த அளவுக்கு காஞ்சு போயிருக்கிறதுனால அந்த படம் நம்மளுக்கு நல்லா தோணிருச்சோ என்னவோ அப்படின்ற மாதிரி. படம் ஆரம்பிச்சு ஒரு 20 நிமிஷம், ஒரு அரை மணி நேரம் வந்து கொஞ்சம் கிரிஞ்சாவும் தொண்டையை கவுற மாதிரியும் இருக்கும். கொங்கு வாழ்வியலை காட்டி நம்மளை கொஞ்சம் மதிமயக்க செய்வாங்க. டாக்ஸிக் அம்மா கேரக்டர்களை தொடர்ந்து காட்டுவாங்க. இதெல்லாம் நீங்க கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் கடந்துட்டீங்க அப்படின்னா ஒரு நல்ல மெசேஜ் இருக்கிற ஒரு படம். கிளப்புல மப்புல தெரிகிற பொம்பளை அப்படின்னு சொல்லிட்டு பெண்களுடைய ஆடையை பத்தி பாட்டு பாடி ஃபேமஸான ஆதி அண்ணா அவர்கள் வந்து அதுக்கு பிராய்ச்சத்தம் தேடிக்கிற விதத்துல ஒரு படம் நடிச்சிருந்தா அது பிடி சார். என்ன நிறைய பேருக்கு ஏன் தெரியாம போயிடுச்சுன்னா, பொதுவா ஹிப்ஹாப் பண்ண படங்கள் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு பாட்டு ஹிட் ஆயிரும், ஒரு வைபான ஒரு பாட்டு. இந்த படத்துல பாட்டு ஹிட் ஆகல, அதனால இந்த படம் நிறைய பேருக்கு தெரியாமவே போயிருச்சு. ஸோ குடும்பம் ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கும். ஸோ ஒரு டீசெண்டான வாட்ச். செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கும், போய் முடிஞ்சா பாருங்க. பிடி சார் அதுவும் நெட்ஃபிளிக்ஸ்ல தான் இருக்கு. கடைசியா தான் சார் வந்தான் விநாயக் மகாதேவ் அப்படின்ற மாதிரி. இந்த வருஷத்துல வாயா அப்படின்னு கையெடுத்து கும்புற அளவுக்கு ஒரு ஸ்கிரீன் பிளேன்னா இப்படிதான்டா எழுதணும் அப்படின்ற மாதிரி கடைசியா ஒரு படம் வந்துச்சு. விஜய் சேதுபதி வந்து ரொம்ப வருஷமா வந்து அவரோட மார்க்கெட்டை அவரே இழுத்து கண்ட படத்தையும் வர்ற படத்தெல்லாம் வாங்கி போட்டு கேமியோ பண்றேன், வில்லன் ரோல் பண்றேன், எதா பண்றேன் அவரோட மார்க்கெட்டை அவரே டவுன் பண்ணிக்கிட்டாரு. அதை இப்பதான் கொஞ்சம் ரியலைஸ் பண்ணியிருக்காப்புல போல. சரியான ஸ்கிரிப்ட் செலெக்ஷன். விஜய் சேதுபதியோட 50வது படம் அப்படின்ற மாதிரி ஒர்த்தா பண்ணியிருக்காரு. ஏன்னா பொதுவாக யாருக்குமே 50வது படம் வந்து ஹிட் ஆகாது அப்படின்ற ஒரு மித்து இருக்கு. அது ஒரு சில பேருக்கு தான் ஹிட் ஆகிருக்கு. விஜய் சேதுபதி வந்து ஒரு வேற லெவலான ஒரு ஆக்டிங், ஒரு வெர்சடைல் ஆக்டர் அப்படின்றத திருப்பி காட்டியிருக்காரு. விஜய் சேதுபதியோட ஆக்டிங்கு, டைரக்டரோட ரைட்டிங் ஸ்கில்ஸு, நார்மலான ஸ்டோரி தான். ஆனால் அது வந்து ஒரு நான் லீனியரா சூப்பரா ஸ்கிரீன் பிளேல விளையாடி இருப்பாரு. பிளஸ்